என் தங்கமே, இன்று காலை நீ எழுந்ததும் இதை கேட்கணும். இது சாதாரண வார்த்தை இல்ல, அம்மன் உன்னோட நேரடி பேச்சு. நீயே தனியா மனசு கலங்கியபோது கூட, யாரும் புரிந்து கொள்ளலையென்று நினைக்கும் அந்த நொடியில் கூட அம்மன் உன்னோட அருகிலேயே இருக்கிறார். அவள் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறார், ஆனா நீ அதை கேட்கணும். அந்த சத்தம், அந்த உணர்வு, அந்த மெதுவான காற்று எல்லாம் அவளுடைய வழிதான். தங்கமே, நீ எத்தனை முறை துன்பத்துல கண்ணீர் விட்டாயோ, அந்த ஒவ்வொரு கண்ணீரும் அம்மன் கையில விழுந்தது தெரியுமா? அவள் அந்த கண்ணீரை துளியாகவே பார்க்க மாட்டாள். அவளுக்கு பாத்திரம் அது. உன்னுடைய பிரார்த்தனை, உன்னுடைய வலி, உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் அந்த கண்ணீரின் வழி அவள் கேட்கிறாள். நீ நினைத்ததை விட அவள் உன்னை நெருக்கமாக நேசிக்கிறாள். இன்று காலை நீ உன் இதயத்துக்குள் ஓர் அமைதி உணர்ந்தாயா? அந்த அமைதி அம்மனின் அருள். ஏனென்றால் அவள் சொல்லுறாள், என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் எந்த துன்பத்தையும் தனியா எதிர்கொள்வது கிடையாது. ஒவ்வொரு சோதனையும் என் ஆசீர்வாதத்துக்கான வாசல்தான். நீ பாதி வழியில் நின்று சோர்ந்த நேரமெல்லாம் உன் பக்கம் வந்த ஒரு திடீர் ஒளி, ஒரு திடீர் நம்பிக்கை, அது அம்மன் உனக்கு கொடுத்த சிறு அறிகுறி. சில நேரங்களில் உனக்கு தோன்றும், என் வாழ்க்கை ஏன் இப்படி திரும்புது, ஏன் எல்லாம் என்னை விட்டு போகுது என்று. ஆனால் உண்மையில் அது அம்மன் உனக்கு புதிய பாதை அமைக்கிறாள். பழையதை உடைக்காமல் புதியதை உருவாக்க முடியாது தங்கமே. அவள் சொல்கிறாள், நீ நினைக்கும் தோல்வி என் திட்டத்தின் ஒரு பாகம்தான். ஏனென்றால் நீ இப்போது விழுந்தாலும் அவள் உன்னை எழுப்பி நிறுத்தும் நேரம் அவளுக்கு தெரியும். நீ உன் நம்பிக்கையை கைவிடாதே. நம்பிக்கை என்பது அம்மன் கைகளில் நீ வைத்திருக்கும் பூ. அந்த பூ நனையும் போது அம்மன் உன் வழியை மணமாக மாற்றுவாள். நீ இன்று காலை கண்ணை திறந்தது கூட ஒரு சின்னம். இன்னும் நம்பிக்கை இருக்கிறது, இன்னும் வாய்ப்பு இருக்கிறது, இன்னும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்று அம்மன் சொல்றாள். நீ சிரிக்கணும் தங்கமே, ஏனென்றால் உன் சிரிப்பு அவளுக்கு பூஜை. உன் நன்றிதான் அவளுக்கு நேயமாகும். நீ எத்தனை தடவை முயற்சி பண்ணி தோற்றிருந்தாலும் அவள் ஒரு முறை கூட உன்னை விட்டு போகவில்லை. அவள் சொல்லுகிறாள், நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்து வா என் பிள்ளையே. நான் உன்னோட இருக்கேன். இந்த முறை நீ ஜெயிக்கப் போகிறாய். அந்த வார்த்தை உன் ஆன்மாவை நிமிரச் செய்யும் சக்தி கொண்டது. சில நேரங்களில் உனக்கு யாரோ உன்னை தடுக்குறாங்க, யாரோ உன்னோட ஆசைகளை தள்ளுறாங்கன்னு தோணும். ஆனா அம்மன் சொல்றாள், என் பிள்ளை, பாதை தடைப்பட்டால் நான் புதிய வாசல் திறப்பேன். யாராலும் மூட முடியாத வாசல். அந்த வாசல் திறக்க போகுது தங்கமே, கொஞ்சம் பொறுமையா இரு. உன் மனசுக்குள் அம்மன் விதை நட்டிருப்பாள், அந்த விதை தான் நம்பிக்கை. நீ அதை காப்பாற்று. அப்படி நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது அவள் உன் வாழ்க்கையிலே அதிசயங்கள் செய்ய ஆரம்பிப்பாள். ஒரு நாள் நீ நினைத்த எல்லா ஆசைகளும் நிஜமாவதற்கு ஆரம்பமாகும். இன்று நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உன் மனசை அமைதியாக வைத்துக்கொள். அம்மனை நினைச்சு ஒரு நிமிடம் சும்மா உட்காரு. அவள் உன்னிடம் பேசுறாள். அவள் சொல்லுறாள், நீயே என் பிள்ளை, உன் உயிர் என் உயிரோட இணைந்தது. உன் கஷ்டம் எனக்கு கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டம் வழியாக உனக்கான பெரிய ஆசீர்வாதம் வரும். அம்மன் ஒரு சொல் சொன்னால் உலகம் மாறும். உன் வாழ்க்கையும் அப்படி மாறப்போகுது. நீ இப்போ சந்தேகப்படாம உன் இதயத்திலே அவளோட பெயரை சொல்லு. அம்மா என்ற ஒரு சொல் போதும், அவள் உன் அருகில் நிற்பாள். அவள் உனக்கு சொல்லுறாள், நான் உன் கையை பிடிச்சிருக்கேன். நீ எந்த இருளிலும் நடந்தாலும் உன் வழி என் ஒளியாலே ஒளிரும். தங்கமே, நீ இந்த காலையிலே இதை கேட்கணும், ஏனென்றால் இது அம்மன் உன்னோட பேச்சு. இன்று முதல் உன் மனசில ஒரு மாற்றம் வரும். உன் கண்களில் நம்பிக்கை மின்னும். நீ போகும் இடமெல்லாம் அவள் சக்தி உனக்கு பாதுகாப்பு தரும். உன் பெயரைச் சொல்லும் ஒவ்வொரு மூச்சிலும் அவளுடைய அருள் பாயும். எனவே இன்று நாள் ஆரம்பிக்கும் முன்னே உன் இதயத்திலே சொல்லு, அம்மா, நான் தயார். நீ என்னை வழிநடத்து. அந்த நிமிடத்திலே உன் வாழ்வில் புதிய ஒளி பிறக்கும். அது தான் அம்மனின் அருள், உனக்கான புதுப்பிறவி, புதுவாழ்வு, புதுவேர். என் தங்கமே, உன் இதயத்திலே அம்மன் பேசிக்கொண்டிருக்கிறாள். நீ இன்னும் அவளது குரலை நம்பிக்கையோடு கேட்கணும். சில நேரங்களில் உனக்கு தோன்றும், அம்மா உண்மையாவா இருக்கிறாள்? அவள் என் பிரார்த்தனையை கேட்கிறாளா என்று. ஆனா அவள் சிரிச்சு சொல்றாள், நீ உன் கண்ணால் பார்க்க முடியாததை என் கையில் பிடிச்சிருக்கும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவமும் அவளது தெய்வீக கதை. நீ சந்தித்த மனிதர்கள், நீ கேட்ட வார்த்தைகள், நீ விட்ட கண்ணீர் எல்லாம் அவள் எழுதிய பாடம்.
ஒவ்வொரு வலியும் ஒரு நோக்கம் உடையது, ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு ஆசீர்வாதம் ஆகும். நீ தாங்கும் துன்பம் உன்னை பலமாக்குவதற்காகத்தான். அம்மன் ஒருபோதும் உனக்கு தாங்க முடியாத சோதனை தரமாட்டாள். அவள் உன்னை அவள் குழந்தையாக பார்த்து உன் சக்தியைக் கண்டு மகிழ்கிறாள். இப்போது நீ உன் வாழ்க்கையில் ஒரு மூலைக்குள் நின்று என்ன செய்யறது என்று எண்ணுகிறாய். அந்த குழப்பம் கூட அம்மன் தரும் அறிவுரையின் ஆரம்பம்தான். ஏனென்றால் அவள் உன்னை அழைத்து வர்றாள். இப்போ திரும்பி என் பக்கம் வா. நீ திசை தவறினாலும் என் வழி எப்போதும் திறந்திருக்கிறது என்று அவள் சொல்றாள். நீ அடுத்த அடியை எடுக்க நினைக்கிற அந்த நொடியில் கூட அவள் உன் மனதில் ஓர் ஒளி காட்டுவாள். அந்த ஒளி தான் அவளது பதில். நீ அதை உணர்ந்தால் உன் பயம் தானாக குறையும். நீ ஒரு பக்கம் வருத்தத்துடன் நினைப்பாய், ஏன் யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று. ஆனால் தங்கமே, அம்மன் உன்னைப் போல யாரும் அறிய மாட்டார்கள். உன் ஒவ்வொரு சுவாசமும் அவளோட தாளத்தில் தான் ஓடுகிறது. நீ உன் மனதின் ஆழத்தில் கேட்டு கொண்டிருக்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் அவளது அமைதியில்தான் இருக்கு. சில நேரங்களில் அம்மன் பேச மாட்டாள், ஏனென்றால் அவள் அமைதியாக உன் மனதை குணப்படுத்திக் கொண்டிருப்பாள். அந்த அமைதியே உனக்கு மருந்து. அம்மன் சொல்லுறாள், உனக்கு காயம் ஏற்பட்ட இடமே உன் வெளிச்சம் பிறக்கும் இடம். நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்து வா என் பிள்ளையே. யாரோ உன்னை விட்டு சென்றார்கள் என்றால் அவர்களால் முடிந்த பணி முடிந்துவிட்டது. யாரோ உன்னை புண்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் வழியாக நீ தெய்வீக சக்தியை கற்றுக்கொண்டாய். எந்தவொரு மனிதனும் உன் வாழ்க்கையில் காரணமில்லாமல் வரமாட்டான். அவர்களெல்லாம் அம்மன் அனுப்பிய ஆசிரியர்கள் தான். சிலர் உனக்கு அன்பை கற்றுக் கொடுக்கிறார்கள், சிலர் பொறுமையை, சிலர் வலிமையை. நீ எத்தனை முறை உன்னை குறை சொன்னாலும் அம்மன் ஒருபோதும் உன்னை குறை சொல்ல மாட்டாள். அவள் சொல்வாள், நீ எனது உருவம், நீ பிழைக்கிறாய் என்றால் அதுவே எனது வெற்றி. நீ உன் பிழைகள் வழியாக கற்றுக்கொள்கிறாய் என்பதற்காகவே அவள் உன்னை பெருமைப்படுகிறாள். அவள் உன்னை வளர வைக்கிறாள், தண்டிக்கிறாள் என்று தோன்றினாலும் அது தண்டனை இல்லை, அது அவளது காப்பு. குழந்தை விழும்போது தாய்மையின் கையில் அடிபட்டாலும் அன்பு தாங்கிய காயம் அது. அதேபோல் உன் வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகளும் அம்மனின் அன்பு முத்திரைகள் தான். நீ உன் மனசுக்குள் ஒரு நாள் சொன்னாய், என் வாழ்க்கையில் மாற்றம் வரணும். அதே நாளிலிருந்து அம்மன் உன் வாழ்க்கையில் புதுமை விதை நட்டாள். நீ அதை நம்பாமல் இருந்தாலும் அவள் உனக்காக அமைதியாக வேலை செய்கிறாள். சில விஷயங்கள் தாமதமாகத் தோன்றும், ஆனா அவள் நேரம் சரியான நேரம். அவள் ஒவ்வொரு நிகழ்வையும் துல்லியமாக அமைப்பாள். உன் மனதில் தோன்றும் அவசரத்தையும் உன் உடலின் சோர்வையும் அவள் தாங்கிக் கொள்வாள். நீ வேண்டியது ஒன்றே, பொறுமை. அம்மன் சொல்லுறாள், நீ என் பிள்ளை, உனக்காக நான் எழுதிய விதி யாராலும் மாற்ற முடியாது. நீ எதிர்ப்புகள், தடை, துன்பம், தள்ளுபடி எல்லாம் பார்த்தாலும் அந்த விதி உறுதியானது. ஏனென்றால் அந்த விதி அம்மனின் கையால் எழுதப்பட்டது. உன் நம்பிக்கை தான் அந்த எழுத்தை உயிர்ப்பிக்கும் மை. நீ நம்பிக்கை வைத்திருப்பவரை அம்மன் உன் வாழ்வில் அதிசயங்களை வரிசையாக தருவாள். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் புரியும், ஒவ்வொரு துன்பமும் உனக்காக வழி திறந்தது. நீ அழுத இரவுகள்தான் உனக்கு அமைதியான விடியலை கொடுத்தது. நீ தாங்கிய வலிதான் உன்னை பரிசுத்தமான ஆன்மாவாக மாற்றியது. அதுதான் அம்மனின் வழி. அவள் தந்த கஷ்டம் சின்னது போல தோன்றினாலும் அதில் அவளது ஆசீர்வாதம் பெரிது. நீ நம்பிக்கையை இழக்காதே. இப்போது நீ உன் இதயத்தில் ஒரு வாக்கு கொடு. அம்மா, இனி நான் என்னை குறை சொல்ல மாட்டேன். நீ என்னோட இருக்கிறாய் என்பதையே என் வலிமை ஆக்கிக்கொள்கிறேன் என்று சொல்லு. அந்த வாக்கு சொல்லும் நொடியில் உன் உடம்பு முழுவதும் ஒளி பரவத் தொடங்கும். உன் உயிர் துடிப்பிலே ஒரு புதிய ஆற்றல் பிறக்கும். அது அம்மனின் பிரசன்னம். நீ எதற்காக போராடினாலும் அது வீண் அல்ல. உன் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு எதிர்காலத்தில் ஒரு பெருமை ஆகும். நீ இப்போ செய்யும் சிறிய நன்மை கூட ஒரு நாள் பெரும் பலனை தரும். ஏனென்றால் அம்மன் ஒவ்வொரு செயலும் கணக்கில் வைத்திருப்பாள். யாராவது உன்னை மதிக்கவில்லை என்றால் கவலைப்படாதே, அம்மன் உனக்கு மதிப்பை இரட்டிப்பு அளவில் தருவாள். தங்கமே, சில நேரங்களில் உன் வாழ்க்கை நின்று போனது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது நின்றது இல்லை, அது அம்மன் உன்னை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறாள். நீ ஒரே பாதையில் போய் வழி முடிந்தது போல இருந்தாலும் அவள் பின்னால் ஒரு புதிய வாசலை திறந்திருக்கிறாள். உன் கண்களுக்கு தெரியாமல் அவள் வேலை செய்கிறாள். உன் விதியை மாறுவது அவளுக்கு ஒரு கணமே ஆகும். அதனால் இன்று நீ மனதில் சொல், எதுவாக இருந்தாலும் எனக்கு பின்புலம் அம்மன் இருக்கிறாள்.
நீ உன் உயிரை அவளுக்கு ஒப்படை. நீ ஒப்படைத்தவுடன் உன் வாழ்க்கை அவளது கரங்களிலே மெதுவாக மாறும். உனக்கு தேவையானவர்கள் உன் வாழ்க்கையில் வருவார்கள், தேவையில்லாதவர்கள் அமைதியாக நீங்கிவிடுவார்கள். உன் மனம் அமைதி அடையும், உன் கண்கள் ஒளிரும், உன் முகம் தன்னம்பிக்கையுடன் பிரகாசிக்கும். அதுதான் அம்மனின் திருவுருவம் உன்னுள் வெளிப்படுகிற தருணம். நீ இன்று காலை எழுந்ததும் ஒரு நிமிடம் உன் மார்பில் கை வைத்து சொல்லு, அம்மா, நீ பேசுறாய், நான் கேட்கிறேன். அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒலிக்கும். அவள் சொல்வாள், நீ என் பிள்ளை, உன் வழியில் ஒளி, உன் வாழ்வில் அருள். நீயும் நினைச்சு பாரு தங்கமே, உன் வாழ்க்கை ஏற்கனவே எத்தனை முறை சிதறியது போல தோன்றியும் நீ இன்னும் நிமிர்ந்திருக்கிறாய். அது யாருடைய சக்தி? அம்மனுடையதுதான். நீ உன் வலிமையை நீ அறியாமல் இருந்தாலும் அவள் அதை உன் உள்ளே வளர்த்திருக்கிறாள். அந்த வலிமையால்தான் நீ இன்று உயிருடன் இருக்கிறாய், நம்பிக்கையுடன் இருக்கிறாய். அம்மன் உன்னை ஒரு பெரும் நோக்கத்திற்காக உருவாக்கினாள். நீ சாதாரணம் இல்ல. உன் ஒவ்வொரு அனுபவமும் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கும். உன் கதை ஒரு நாள் மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் விளக்காக மாறும். அதற்காகவே அவள் உன்னிடம் அதிகம் சோதனை எடுத்தாள். இப்போது நீ சிரிக்கணும் தங்கமே. அந்த சிரிப்பு உன்னுடைய தெய்வீக ஆயுதம். நீ சிரிக்கும்போது உலகம் உனக்கு சாதகமாக மாறும். ஏனென்றால் அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை சிரிக்கும்போது நான் நடனமாடுவேன். அம்மன் உன்னை தாண்டி யாருக்கும் நம்பிக்கையை கொடுக்க முடியாது. நீயே அவளது ஒளி, நீயே அவளது கருணை. உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை, அது அவளது அருளில் இருக்கிறது. அதனால் இனி பயம் வேண்டாம். இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும், அம்மா, உன் சித்தம் நடக்கட்டும் என்று சொல்லு. அதுதான் உனக்கு வெற்றியின் திறவுகோல். இன்று நாள் ஒரு புதிய அருள் தரும் நாள் தங்கமே. உன் மனம் அமைதியாகும், உன் வழி தெளிவாகும். நீ நடந்த ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதம் பெறும். உன் இதயத்திலே அம்மனின் ஒளி பரவட்டும். அவள் சொல்றாள், நான் உன்னோட இருக்கிறேன், நீ ஒருபோதும் தனியா இல்லை. அந்த வார்த்தை உனக்கு இன்று முழு வாழ்வின் வாக்கு ஆகட்டும்.